திருத்தந்தையில் பாமக சித்திரை முழுநிலவு மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாமக மாநாட்டிற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் ராஜேஷ். தற்போது பாமக மாநாட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி வருகை தந்திருக்கிறார். தொடர்பான விவரங்கள். பிரியங்கா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வன்னியர் சங்க மாநாடு நடைபெறுவதாலே அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியில இருக்கிறார்கள். அவர்களும் பேட்டி காணும் போது ஒரு கும்பாபிஷேகம் போல எங்களுக்கு 12 ஆண்டுகள் கழித்து இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். 20 ஆண்டுகளாக நாங்கள் மாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லும் போது எங்களுடைய தந்தை வருவார், இப்போது நானும் சேர்ந்து வருகிறேன் என்று அவர்கள் பிள்ளைகளும் கூட பேட்டிகளை கொடுக்கின்றார்கள். அதுபோல அவர்கள் உற்சாக மிகுதியில் வருவதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கின்றார். அவர் இந்த பாமக, அதாவது வன்னியர் சங்கத்தினுடைய நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே மஞ்சள் நிற டிஷர்ட் அணிந்து வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மஞ்சள் நிற தொப்பியும் அவர் அணிந்து வந்திருக்கின்றார். ஏற்கனவே கையில் அவர் அந்த வன்னியர் சங்கத்தினுடைய அந்த அக்னி கலசத்தை பச்சை கொத்தி இருக்கக்கூடிய நிலையில அவர் மஞ்சள் நிற டிஷர்ட் அணிந்து கொண்டும் அவரது மகள்கள் இருவரும் கூட, அதாவது அன்புமணி அவர்களுடைய மகள்கள் இருவரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் மஞ்சள் நிற உடையிலே தான் வந்திருக்கிறார்கள். வழக்கமாக வன்னியர் சங்கம் சார்பில் இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட்டால் பெரும்பாலும் பாமகவினுடைய கொடி, பாமகவினுடைய பேனர்கள், பாமகவினுடைய அடையாளங்களை பார்க்க முடியும். ஆனால் தற்போது பாமகவினுடைய அந்த அடையாளங்கள் எதையும் பார்க்க முடியவில்லை. முழுக்க முழுக்க வன்னியர் சங்கத்தினுடைய அந்த அடையாளங்களை மட்டுமே பார்க்க முடிகின்றது. மஞ்சள் நிற கொடி, அக்னி கலசம் போன்றவை மட்டுமே இருக்கின்றது. தற்போது இந்த மாநாட்டு மேடைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அங்கே திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வன்னியர்கள் மற்றும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை பார்த்து கையசைத்தபடி அவர் மேடை நோக்கி செல்கின்றார். மேடையிலே கலை நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய அந்த பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு சம்பந்தமாக 4 பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பாடல்களும் தற்போது மேடையிலே பாடப்படுகின்றது. ஏராளமான இளைஞர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய அந்த கொடிகளை கட்டியபடி, அந்த கொடிகளை பறக்க விட்டபடி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. ஈசிஆர் சாலை முழுவதும் இந்த வன்னியர்கள் தலைகளாலே நிரம்பி இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய கடலிலே சென்று ஆட்டம் போடுவது உள்ளிட்ட அது போன்ற விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். மாநாடு 4:30 மணிக்கு தொடங்கினாலும் கூட காலை 9 மணியிலிருந்தே ஏராளமானோர் படிப்படியாக சாரையாக தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மாநாடு 10 மணி வரை நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து நாலாபுரம் இருந்தும், அதாவது சென்னை டு ஈசிஆர் அந்த சாலையிலும், மாமல்லபுரம் வழியாகவும், அதே போல வேறு சில வழிகளாகவும் இந்த மாநாட்டை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கிறார்கள்.